விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நரிக்குடி ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு பிரச்சாரம் மேற்கொண்டார். டி. கரிசல்குளம், சாமிநத்தம், பிள்ளையார் நத்தம், பனையூர், செம்மொன் நெருஞ்சி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் நத்தக்குளம் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து உரையாற்றிய தங்கம் தென்னரசு, கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக உங்களின் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாகவே உங்களுடன் இருந்து வருகிறேன். என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று கோயம்புத்தூர் வந்தடைந்தார். கோவை வந்த அவர் தனியார் மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் வானதி ஸ்ரீனிவாசனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து திமுக அரசிடம் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம், ஆனால் இதுவரைக்கும் அதனை கொடுக்கவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து தெளிவான அறிக்கை தான் கேட்கிறோம், அதனையும் தரவில்லை என்று கூறினார். மேலும் திமுக என்றால் அது எப்போதும் ஊழலுக்கு பெயர் போன கட்சி என்று எல்லோருக்கும் தெரியும் என்று தெரிவித்த குஷ்பு, நீட் தேர்வுக்காக குரல் கொடுக்கும் திமுக அதனை காங்கிரஸ் கொண்டு வந்த போது ஏன் மௌனம் காத்தார்கள் என்றும், ஏன் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள் என்றும் சாடினார். தேர்தல் ஆணையம் பாரபட்சத்தோடு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு உடனடி அனுமதி வழங்கும் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு அனுமதி வழங்குவதில் காலதாமதத்தை கடைபிடிப்பதாகவும் செல்வ பெருந்தகை குறை கூறினார். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்திற்கு நீதி பெற்று தந்தது திமுக அரசுதான் என்று திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திமுக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். திமுக அரசின் இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு கல்வி உதவி ஆகிய திட்டங்களுக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும், திமுக ஆட்சி தொடர வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விசில் சின்னத்தில் வாக்களித்தால் உங்கள் தலைமுறை சிறப்பான வாழ்க்கையை பெறும் என்று கூறி தாவேகா வேட்பாளரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள குருமந்தூர் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு நல்லாட்சியை தருவதற்கு நம்மில் ஒருவராக விஜய் வந்துள்ளார் என்றும், தாவேகாவுக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழகத்தில் ஊழலற்ற நல்லாட்சியை மலரச் செய்ய முடியும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு ராட்சத பலூன் பறக்க விடப்பட்டது. மேலும் என் வாக்கு என் உரிமை என்று கைவிரல் சின்னம் வடிவில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வரிசையாக நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. மேலும் பணியில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அலுவலர்கள் தபால் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் உரிய விண்ணப்பங்களை வழங்கி வாக்குச்சீட்டில் வாக்கினை செலுத்தினர். அப்போது அதற்காக வைக்கப்பட்டிருந்த தபால் பெட்டியில் அவர்கள் வாக்கினை செலுத்தினர். ஜெயங்கொண்டம் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பணியாற்றக்கூடிய சுமார் 746 அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்தும் வகையில் 4 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன.